தமிழகத்தில் புதிதாக பதவியேற்றிருக்கிற முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுங்க. இந்த நேரத்தில் சில வேண்டுகோள்களை நான் முன்வைக்கலாம் சொல்லி. ஆமாம், வேண்டுகோள் கோரிக்கை முன்வைக்கலாம். எங்களுடைய ஆதங்கத்தை, எங்களுடைய விருப்பங்களை நாங்கள் சொல்கிறோம். அது வந்து சரியா தப்பா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதை என்ன குறைகிட்ட நாங்கள் முன்வைக்கிறோம். முதலமைச்சராக உங்கள்கிட்ட நாங்கள் முன்வைக்கிறோம். நாங்கள் குடியிருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் அவிநாசி பகுதி. இந்த அவிநாசி பகுதியும் சரி, திருப்பூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதியிலும் சரி, இல்லை கோவை மாவட்டத்தினுடைய பல பகுதியிலும் சரி, பில்லூர் டேம் மட்டுமே குடிநீருக்கான ஆதாரமாக நம்பி இருக்கக்கூடிய பகுதிகள் இது எல்லாமே. ஆனால் அந்த பில்லூர் டேம் வந்து 1967 கட்டப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இதுவரைக்கும் தூர்வாரப்படாதனால அந்த டேமினுடைய நீர் கொள்ளளவு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் உங்கள் புதுதாக பதவியேற்ற இந்த அரசு அந்த பில்லூர் டேமை தூர்வாரி அந்த பில்லூர் டேமினுடைய நீர் கொள்ளளவை அதிகப்படுத்தி இந்த மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் வழங்கக்கூடிய அந்த டேமை தூர்வாகக்கூடிய பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்யணுங்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம். பொதுவாக இந்த பகுதி வந்து பாலக்காட்டு கணவாயோட காற்று பகுதிங்க. அதனால மழை வந்து கம்மியாக தான் பெய்யுங்க. குளங்குட்டைகளுக்கெல்லாம் எப்பவுமே தண்ணி கிடைக்காதுங்க. இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்த பிறகு தான் அங்கங்கே குட்டைகளுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டாங்க. அது இப்போது தண்ணியே விடுறது இல்லைங்க. அது என்ன காரணம்னு தெரியல. ஒவ்வொரு குட்டைகளுக்கு சுத்தமாக தண்ணியுமே வரலிங்க. இது எல்லாமே நிலத்தடி தண்ணி நம்பி தான் இருக்கிறோங்க. இந்த பின்னாடி பார்த்தா என்னடா பச்சையாக தெரியுது அப்படின்னு நினைப்பீங்க. இது நாங்கள் மரங்க வச்சுக்கிறதுனால பச்சையாக இருக்குதுங்க. எங்களுக்கு சுற்றி பக்கம் இருக்கிறது எல்லாமே பூரா பல்லட பகுதி, இது எல்லாமே காஞ்ச மாதிரி தான் இருக்குங்க. அதனால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விடுபட்ட குட்டைக இப்போ விட்டுட்டுருக்கிறதுமே நிறுத்தி போட்டாங்க, வர்றது இல்லைங்க. அது எல்லாம் வந்து அது எங்களுக்கெல்லாம் நிறச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்குங்க. மழை பெய்கிற போது மழை தண்ணியெல்லாம் வீணாகாமல் இந்த குளங்குட்டைகளுக்கெல்லாம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் பயனடைகிற மாதிரி பண்ணி கொடுங்க. இதையும் எங்கள் வேண்டுகோளாக முன்னால் வைக்கிறோங்க. இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கக சான்றிதழ் வாங்குறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வருஷம் 2500 ரூபா வருடம் நாங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்குதுங்க. அது மிகப்பெரிய சிறு குறு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய தொகையாக இருக்குது. அதனால் அந்த தொகையே இல்லாமல் வருஷம் அந்த சான்றிதழை இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அது எங்களை மாதிரி சிறு விவசாயிகள் எல்லாமே ஒரு சின்ன அளவில் தான் காய்கறி பயிர் பண்ணுறோம். அந்த காய்கறி பயிர் பண்ணுறதுக்கு நாங்கள் 2500 ரூபா செலவு பண்ணி அந்த சான்றிதழ் வாங்குறது அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய சிரமம். அதனால் அந்த சான்றிதழ் வாங்குறதையே நீங்கள் நிறுத்திட்டோங்க. ஏன்னா சாதாரணமாக எங்கள் வீட்டு பக்கத்துலேயுமே சின்ன கடைகளுக்கு தானே கொண்டு போய் போட போகிறோம். வெளிநாடுகளுக்காக ஏற்றுமதி பண்ணுறோம். அந்த சான்றிதழ் வாங்கி என்ன பயணங்கிறது தெரியலைங்க. எங்களுக்கு நம்பி வாங்குறவங்களுக்கு தான் இப்போ நாங்கள் இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சு வாங்குறாங்க இல்லைங்களா, அவங்க தான் வாங்குறாங்க எங்கிட்ட. அதனால் அவங்க அந்த சான்றிதழ் தேவையில்லை. அதனால் இந்த சான்றிதழ் அப்படிங்கிற விஷயத்தில் 2500 ரூபா செலவு பண்ணுறது அப்படிங்கிறது சிறு குறு விவசாயிகளுக்கு முடியாத விஷயம். அதனால் அந்த 2500 ரூபா இல்லாமல் சான்றிதழ் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஆவணம் செஞ்சு தரணும். இதையும் எங்கள் கோரிக்கையாக உங்களிடம் முன்வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே காடுகளுக்குள்ளெல்லாம் மரங்க அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்குங்க. அங்கே வந்து இந்த மதுப்பிரியர்களை வந்து பாட்டிலை குடிச்சு போட்டுங்க அங்கேயே போதையில் உடச்சி போட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து ஆடு மாடெல்லாம் மேயற போகும்போது அதுகளுக்கு பாதிப்பாகுதுங்க. அதுக்கு இந்த கண்ணாடி பாட்டில் இல்லாமல் வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணிங்கன்னா இந்த கால்நடைகளுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க. அதே மாதிரி மனுஷங்க போனாங்களும் கால்லெல்லாம் ஏறி காயமெல்லாம் வருதுங்க. நிறைய பிரச்சனைகளாக வருது. அதுக்கு நீங்கள் தான் பார்த்து ஏதாவது பண்ணி கொடுக்கணும். அது மட்டுமே இல்லை செல்வி, வனப்பகுதிகளில் கூட பாட்டில் குடிச்சு போட்டு காரில் போகிறபோது அங்கங்கே வீசி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. அது உடஞ்சி அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. அந்த கண்ணாடி பாட்டில் இல்லாமல் வேறு ஏதாவது மாற்று ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டிலான கெட்டியான பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்ததுன்னா அது தூக்கி போட்டாலும் உடையாது. அது நாம் அதை கலெக்ட் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குது. ஆமாம், அதனால் அப்படி ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப நன்மையாக இருக்குங்க. இது கண்ணாடி பாட்டில் பார்த்தீங்கன்னா அது என்றைக்குமே அந்த கண்ணாடி பாட்டில் அப்படியே சில்லாவே தான் கிடக்கும். அது யாரும் பொறுக்க முடியாது. மண்ணோட மக்கி போகிறதும் கிடையாது. நாளைக்கு ஏதாவது அந்த பகுதியில் வேளாண்மை செஞ்சாலுமே உழவு ஓட்டினாலும் அந்த இடத்துலையும் பிரச்சனை தான் வருங்க. அதனால் நீங்கள் விரைந்து இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி தரணுங்க.
தமிழ்நாட்டில் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய முயற்சிகளாக மரம் வளர்ப்பு திட்டத்தில் ஈடுபடக்கூடிய வேளாண் பெருமக்களுக்கு கார்பன் கிரெடிட் திட்டத்தை ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசுகள் கொண்டு வந்து தான் சொல்கிறாங்க. அந்த திட்டங்களை மிக வேகமாக கொண்டு வந்து செயல்படுத்தி இது மாதிரி மரங்களை மட்டுமே வளரக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த கார்பன் கிரெடிட் மாதிரி ஏதாவது தொகை கொடுத்தா இன்னும் அந்த இயற்கை வளங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அது ஆதரவாக இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோங்க. இன்னும் நிறைய பேர் மரம் வளர்த்துறதுக்கு முன் வருவாங்க. நிறைய விவசாயிகள் அங்கே ஓரமாக தோட்டப்பகுதிகளில் ஓரமாக கூட நட்டு விவசாயம் பண்ணுறவங்க நட்டு வளர்த்துவாங்க. அதுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா தான் இன்னும் மரங்களை இன்னும் அதிகமாக வளர்த்துறதுக்கான ஆர்வம் வருங்க. தமிழக அரசாங்கத்தினுடைய அறநிலைத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்களில் நூற்றாண்டுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான அந்த கோயில்களில் அந்த ஆன்மீகத்தையும் அந்த கலையும் மேம்படுத்தும் விதமாக நீண்ட காலமாக அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளாக இருந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அந்த சூழ்நிலையை மாற்றி ஆன்மீக பெரியவர்களுடைய அந்தந்த கோயில்களிலேயே கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உளவார பணிகள் செஞ்சிட்ருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகளுடைய பொறுப்பில் நிர்வாகத்தில் அந்த கோயில்களை விட்டு தான் இன்னும் அந்த கோயிலுடைய பெருமைகளும் அந்த ஆன்மீக விஷயங்களும் இன்னும் கூடுதலாக நிறைவுறும் அப்படிங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். தமிழ்நாட்டில் வந்து ஆயிரக்கணக்கான வருடம் பழமையான கோயில்கள்லாம் நிறைய சிதிலமடைஞ்சு கிடக்குதுங்க. அதையெல்லாம் புதுப்பித்து நம்ம வரலாற்று இதையெல்லாம் மீட்டுக்கு தரணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோளுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச கோரிக்கைகளை அவங்க முன்னாடி வச்சுருக்குறேங்க. இதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அதை பொருட்படுத்தாதீங்க. நாங்கள் மாற்றம் வேணும்னு சொல்லித்தான் நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு போட்டோம். அந்த முறையில் தான் நாங்களும் உங்களுக்கு கோரிக்கையாக வச்சுக்கிறோங்க. நீங்கள் சிறப்பாக ஆட்சி நடத்துறதுக்கு எங்களோட வாழ்த்துக்களுங்க. நன்றிங்க.